அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சித்துறை ஆணையரகம் சார்பாக ஒரு முக்கியமான அறிவிப்பு ஒன்று வெளியிடப்பட்டுள்ளது. அதாவது 2025ஆம் ஆண்டு அகில இந்திய தொழிற் தேர்வு எழுதும் தனி தேர்வர்களுக்கு 2024 அக்டோபர் மாதம் முதல்நிலை தேர்வு நடத்தப்பட உள்ளது. அதற்கு யார் யார் விண்ணப்பிக்கலாம், அதோட தகுதிகள் என்ன அப்படிங்கிற முழு தகவல்களையும் இந்த வீடியோல தெளிவா நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோவை முழுசா பாருங்க. இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. மனித சேவை சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட்ல நம்ம வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சித்துறை ஆணையரகம் சார்பாக வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு செய்தி குறிப்பை பார்ப்போம். இதுதான் அந்த செய்தி குறிப்பு. வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சித்துறை தனி தேர்வர்களுக்கான முதல்நிலை தேர்வு அக்டோபர் 2024. 2025ஆம் ஆண்டு ஜூலை மாதத்தில் கைவினைஞர் பயிற்சி திட்டத்தின் கீழ் தேசிய தொழிற்பயிற்சி குழுமத்தால் நடத்தப்படும் அகில இந்திய தொழிற் தேர்வுக்கு தனி தேர்வர்களாக கலந்து கொள்ள தகுதி வாய்ந்த நபர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. விண்ணப்பங்கள் www.skilltraining.tn.gov.in என்ற இணையதளத்திலிருந்து பதிவிறக்கம் செய்து தேர்வு கட்டணமாக ₹200 மட்டும் செலுத்தி பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை உரிய ஆவணங்களுடன் இணையதளத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள மாவட்ட அரசினர் தொழிற்பயிற்சி நிலையங்களில் முதல்வரிடம் சமர்ப்பிக்க வேண்டும். நோடல் கவர்மெண்ட் ITI பிரின்சிபலிடம் சமர்ப்பிக்க வேண்டும். தகுதியுள்ள விண்ணப்பதாரர்களுக்கு முதல்நிலை தேர்வுகள் கருத்தியல் தேர்வு அதாவது தியரி 15/10/2024 அன்றும், செயல்முறை தேர்வு பிராக்டிக்கல் 16/10/2024 ஆகிய தேதிகளில் கிண்டி அரசினர் தொழிற்பயிற்சி நிலையத்தில் நடத்தப்படும். இதற்கான முழு வழிகாட்டுதல்கள் www.skilltraining.tn.gov.in என்ற இணையதளத்தை பார்த்து தெரிந்து கொள்ளலாம். தனி தேர்வராக தேர்வு எழுத 4/9/2024 முதல் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பிப்பதற்கான கடைசி தேதி 18/19/2024. அதன் பிறகு பெறப்படும் விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. இவ்வாறு வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சித்துறை ஆணையர் அவர்கள் செய்திக்குறிப்பு வெளியிட்டுள்ளார்கள். சரினி www.skilltraining.tn.gov.in என்ற வெப்சைட்டில் சென்று எவ்வாறு இதற்கான விண்ணப்ப படிவம் பதிவிறக்கம் செய்வது மற்றும் இதற்கான வழிகாட்டு நடைமுறைகளை நாம் தெரிந்து கொள்வது என்பதை பற்றி பார்க்கலாம். அதற்காக இந்த வெப்சைட் ஓபன் பண்ணிக்கோங்க. இதுதான் skilltraining.tn.gov.in அதிகாரப்பூர்வ இணையதளம். இந்த வெப்சைட்டோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன். அதாவது வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சித்துறை ஆணையரகம் தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டு துறையின் கீழ் வரக்கூடிய இந்த இணையதளம், அதாவது கமிஷனரேட் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் ட்ரைனிங். இந்த வெப்சைட் ஓபன் பண்ணீங்கன்னா இதுல நிறைய தகவல்கள் எல்லாமே கொடுத்திருக்காங்க. ITI படிக்கக்கூடிய மாணவர்கள் இந்த இணையதளத்தில் தான் விண்ணப்பிக்க வேண்டும். தனி தேர்வர்களாக தேர்வு எழுதுவதற்கு விண்ணப்பிப்பதற்கு இந்த வெப்சைட்ல இங்க கொடுத்திருக்காங்க. ப்ரீ டெஸ்ட் ஃபார் பிரைவேட் கேண்டிடேட் நோட்டிபிகேஷன் கொடுத்திருக்காங்க. இது ஏற்கனவே நம்ம பார்த்த நோட்டிபிகேஷன் தான், வேணும்னா நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அப்புறமா ப்ரீ டெஸ்ட் ஃபார் ப்ரீ கேண்டிடேட்ஸ் ப்ராஸ்பெக்டஸ் அண்ட் அப்ளிகேஷன் கொடுத்திருக்காங்க. இந்த லிங்க்ல நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. உடனே இந்த மாதிரி PDF ஃபார்மேட்ல ஒரு ஃபைல் ஒன்று ஓபன் ஆகும். தமிழ்நாடு அரசு வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சித்துறை தனி தேர்வர்களுக்கான முதல்நிலை தேர்வு 2024 விளக்க குறிப்பு ஃபர்ஸ்ட்ல கொடுத்திருக்காங்க. அதாவது ப்ராஸ்பெக்டஸ் தேசிய தொழிற்பயிற்சி குழுமத்தால், அதாவது NCEVT. இதுல NCEVT அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஆக்சுவலா மத்திய அரசோட இணையதளத்தில் நேஷனல் கவுன்சில் ஃபார் வெகேஷனல் எஜுகேஷன் அண்ட் ட்ரைனிங் அந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. அதாவது NCVET அந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. இது சரியா தவறா என்கிறது சரியா தெரியல. அகில இந்திய தொழிற் தேர்வுக்கு தனி தேர்வர்களாக தேர்வு எழுதுவதற்கு மாநில அளவில் விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. இதற்கான கல்வி தகுதி விண்ணப்பிக்கும் தொழிற்பிரிவிற்கு ஏற்ப தொழிற்பயிற்சி நிலையங்களில் சேர்வதற்கான அடிப்படை கல்வி தகுதி பெற்றிருக்க வேண்டும். தனி தேர்வுக்கு விண்ணப்பிக்க கீழ்காணும் ஏதேனும் ஒரு தகுதியாவது பெற்றிருக்க வேண்டும். ஒரு சில கேட்டகரி கொடுத்திருக்காங்க. யார் யார் இதற்காக விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிறது. ஃபர்ஸ்ட் கேட்டகரி எக்ஸ் ட்ரைனிங் பாஸ்ட் அவுட் ஆஃப் ITI. விண்ணப்பதாரர் ஏற்கனவே ஏதேனும் ஒரு தொழிற்பிரிவில் அதாவது ITI-யில் பயிற்சி பெற்று தேசிய தொழிற் சான்றிதழ் பெற்றிருந்தால், அதாவது நேஷனல் ட்ரேட் சர்டிபிகேட் பெற்றிருந்தால் தொடர்புடைய அலைடு தொழிற்பிரிவில் தனி தேர்வராக தேர்வு எழுத விண்ணப்பிக்கலாம். ஆனால் அந்த தொழிற்பிரிவிற்கான கல்வி தகுதி அவ்விண்ணப்பதாரர் பெற்றிருக்க வேண்டும். மேற்குறிப்பிட்ட விண்ணப்பதாரர் விண்ணப்பிக்கும் நாளில் குறைந்தபட்சம் தொழில் பழகுனர் சட்டத்தை செயல்படுத்தும் நிறுவனங்கள், அதாவது தொழிற்சாலை சட்டம் 1949 கீழ் செயல்பட்டு வரும் நிறுவனங்கள் மற்றும் அரசு உள்ளாட்சி மன்றத்தில் பதிவு பெற்ற நிறுவனங்கள் ஆகிய ஏதேனும் ஒன்றில் ஒரு வருட பணி அனுபவம் பெற்றிருக்க வேண்டும். இரண்டாவது கேட்டகரி கொடுத்திருக்காங்க. எஸ் ட்ரைனிங் பாஸ் அவுட் அண்ட் கரண்ட் ட்ரைனிங் அண்டர் COE ஸ்கீம். COE திட்டத்தின் கீழ் பயிற்சி பெற்று தேர்ச்சி பெற்ற முன்னாள் பயிற்சியாளர்கள் மற்றும் பயிற்சி பெற்று வரும் பயிற்சியாளர்கள் தற்போது தனி தேர்வராக விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பதாரர்களின் தொழிற்பிரிவிற்கு ஏற்ப கல்வி தகுதி பெற்றிருக்க வேண்டும். தற்போது COE திட்டத்தின் கீழ் பயிற்சி பெற்று வரும் விண்ணப்பதாரர் தனி தேர்வராக விண்ணப்பிக்கும் நேர்வில் தேர்வு முடிவுகள் அறிவிக்கப்பட்ட தினத்திலிருந்து குறைந்தபட்சம் ஒரு வருடம் முடிவு பெற்றிருக்க வேண்டும். இந்த ஒரு வருட கால அளவில் அந்நபர் தொழிற் பழகுனர் சட்டத்தை செயல்படுத்தும் நிறுவனங்கள், தொழிற்சாலைகள்
நிறுவனங்கள் மற்றும் அரசு உள்ளாட்சி மன்றத்தில் பதிவு பெற்ற நிறுவனங்கள் ஏதேனும் ஒன்றில் பணியாற்றி இருக்க வேண்டும். அப்புறம் மூன்றாவது கேட்டகரி SCVT கேண்டிடேட்ஸ். 2018 வரை சேர்க்கை செய்யப்பட்டோர். SCVT-யின் கீழ் பயிற்சி பெற்று வரும் பயிற்சியாளர்களுக்கு தனித்தேர்வராக எழுதுவது குறித்து எவ்வித சிறப்பு அனுமதியும் வழங்கப்படவில்லை. ஆனால் தொழில் பழகுனர் சட்டத்தின் கீழ் SCVT பயிற்சியாளர்கள் பயிற்சி பெற அனுமதி வழங்கப்பட்டு NAC-யும் வழங்க ஆணை வழங்கப்பட்டுள்ளது. ஆகஸ்ட் 2018 வரை சேர்க்கை செய்யப்பட்டுள்ள SCVT பயிற்சியாளர்கள் மட்டும் தனித்தேர்வராக தேர்வு எழுத அனுமதிக்கப்பட்டுள்ளது. இப்பயிற்சியாளர்கள் SCVT திட்டத்தின் கீழ் விண்ணப்பிக்கும் தொழிற்பிரிவில் தேர்வு எழுத பழைய விளக்க உரையை பின்பற்றலாம். தகுதியுள்ள விண்ணப்பதாரர்கள் நேரடியாக அகில இந்திய தொழிற் தேர்வுக்கு தேர்வு எழுத அனுமதிக்கப்படுவர். அப்புறமா நான்காவது கேட்டகரி புற விண்ணப்பதாரர்கள். மேலே குறிப்பிட்ட 3 வகையில் இல்லாத விண்ணப்பதாரர்கள் மற்றும் 2019 முதல் SCVT-யில் சேர்க்கை செய்யப்பட்டோர். தனித்தேர்வராக விண்ணப்பிக்கும் நபர் தாம் தேர்வெழுத விரும்பும் தொழிற்பிரிவுக்கான குறைந்தபட்ச கல்வி தகுதி பெற்றிருக்க வேண்டும். விண்ணப்பதாரர் 1/8/2024 அன்று 21 வயது பூர்த்தியடைந்திருக்க வேண்டும். உச்ச வயது வரம்பு இல்லை. தொழிற் பழகுனர் சட்டத்தை செயல்படுத்தும் நிறுவனங்கள், தொழிற்சாலைகள், நிறுவனங்கள் மற்றும் அரசு உள்ளாட்சி மன்றத்தில் பதிவு பெற்ற நிறுவனங்கள் ஏதேனும் ஒன்றில் விண்ணப்பிக்கும் தொழிற்பிரிவுக்கு தொடர்பான பணியில் 3 வருடம் முன் அனுபவம் பெற்றிருக்க வேண்டும். SCVT திட்டத்தின் கீழ் ஆகஸ்ட் 2019 ஆண்டு முதல் சேர்க்கை செய்யப்பட்டு மாநில தொழிற்பயிற்சி குழுமம் அதாவது SCVT தொழிற்பிரிவு பயின்று தொழிற்பயிற்சி நிலைய சான்றிதழ் பெற்றவர்கள் மற்றும் 21 வயது பூர்த்தி அடைந்தவர்கள் தனித்தேர்வராக விண்ணப்பித்து முதன்மை தேர்வின்றி நேரடியாக அகில இந்திய தேர்வு எழுதலாம். குறிப்பு கொடுத்திருக்காங்க. COE, NTC மற்றும் SCVT ITI சர்டிபிகேட் உள்ள விண்ணப்பதாரர்கள் நேரடியாக அகில இந்திய தேர்வு எழுத அனுமதிக்கப்படுவார்கள். விண்ணப்பதாரர் மேற்குறிப்பிட்ட நிறுவனங்களில் முறையான பணியாளராக பணிபுரிந்து கொண்டிருக்க வேண்டும். தினக்கூலி, தொழில் பழகுனர் மற்றும் உதவியாளர் பணிபுரிபவர்கள் மற்றும் நிரந்தர பணியாளர்களாக பணிபுரியாத எவரும் தனித்தேர்வு எழுத தகுதியற்றவர் ஆவார்கள். தற்போது பணியில் இல்லாதவர்கள் தனித்தேர்வு எழுத தகுதியற்றவர் ஆவர். ஒப்பந்ததாரர்களிடம் பணிபுரிபவர்கள் தனித்தேர்வு எழுத தகுதியற்றவர் ஆவர். தனித்தேர்வர் எந்த தொழிற்பிரிவுக்கு விண்ணப்பிக்கிறாரோ அந்த தொழிற்பிரிவில் முன் அனுபவம் பெற்றிருக்க வேண்டும். அவ்வாறு விண்ணப்பித்த தொழிற்பிரிவில் முன் அனுபவம் இல்லையெனில் அவரது விண்ணப்பம் நிராகரிக்கப்படும். தனித்தேர்வரின் விண்ணப்பத்தில் தாம் பணிபுரியும் நிறுவனம், பதிவு செய்யப்பட்ட விவரம் நிறுவன அதிபரால் குறிப்பிடப்பட வேண்டும். மேலும் நிறுவன பதிவுச் சான்றிதழின் சான்றப்பட்ட நகலினை விண்ணப்பத்துடன் இணைக்க வேண்டும். அவ்வாறு இணைக்கப்படாத விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படும். அதாவது நிறுவனத்தின் ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிபிகேட் அட்டஸ்ட் செய்து இணைக்கப்பட வேண்டும். முதன்மை தேர்வில் வெற்றி பெற்ற தனித்தேர்வர்கள் 2024 அரசினர் தொழிற்பயிற்சி நிலையங்களில் சேர்க்கை செய்யப்பட்ட பயிற்சியாளர்களின் சேர்க்கைக்கு பின் காலியாக உள்ள இருக்கையில் தனித்தேர்வராக பதிவு செய்யப்பட்டு ஜூலை 2025 நடைபெறவுள்ள அகில இந்திய தொழிற்தேர்வுக்கு தேர்வு எழுத அனுமதிக்கப்படுவர். அரசினர் தொழிற்பயிற்சி நிலையங்களில் இருக்கை காலியாக இல்லாத நேர்வில் ஜூலை 2026 நடைபெறவுள்ள அகில இந்திய தொழிற்தேர்வில் தேர்வு எழுத அனுமதிக்கப்படுவார்கள். இதற்கான தேர்வு கட்டணம் ஒவ்வொரு விண்ணப்பதாரரும் தேர்வு கட்டணமாக ரூபாய் 200 www.karoolam.tn.gov.in என்ற இணையதளத்தின் வழியாகவோ அல்லது தமிழக அரசின் கருவூலம் அல்லது பாரத் ஸ்டேட் வங்கியின் கருவூல கிளை வழியாகவோ கீழ்காணும் தலைப்பில் ஈச்சலான் மூலம் செலுத்தப்பட வேண்டும். தேர்வு கட்டணம் செலுத்தக்கூடிய முகவரி கொடுக்கப்பட்டுள்ளது. ஈச்சலான் செலுத்தப்பட வேண்டிய முகவரி இங்கு கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த முகவரியில தான் நீங்க தேர்வு கட்டணம் செலுத்த வேண்டும். தமிழ்நாடு அரசின் கருவூலம் என்ற இணையதளத்தில் சென்றோ அல்லது தமிழக அரசின் கருவூலம் அல்லது பாரத ஸ்டேட் வங்கியின் கருவூல கிளை எந்த வழியாக வேணும்னாலும் இந்த ஈச்சலான் நீங்க செலுத்தலாம். ஈச்சலான் செலுத்தியதற்கான ரசீது பிரிண்டெடுத்து விண்ணப்பத்துடன் இணைக்கப்பட வேண்டும். மேற்குறிப்பிட்டுள்ள கேட்டகரியில் தகுதியுள்ள வகையை சேர்ந்த விண்ணப்பதாரர்களுக்கு முதல்நிலை தேர்வுகள் கருத்தியல் அதாவது தியரி 15/10/2024 மற்றும் செய்முறை தேர்வு பிராக்டிகல் 16/10/2024 ஆகிய தேதிகளில் கிண்டியில் உள்ள அரசினர் தொழிற்பயிற்சி நிலையத்தில் நடத்தப்படும். கருத்தியல் தேர்வில் டெஸ்கிரிப்டிவ் டைப் கொஸ்டின்ஸ் இடம்பெறும். கருத்தியல் தேர்வில் வெற்றி பெற்றவர்கள் மட்டுமே செய்முறை தேர்வில் கலந்து கொள்ள இயலும். இத்தேர்வில் தேர்ச்சி பெறுபவர்கள் ஜூலை 2025 நடைபெறவுள்ள அகில இந்திய தொழிற்தேர்வில் தனித்தேர்வராக கலந்து கொள்ள அனுமதிக்கப்படுவார். தொழிற்பிரிவிற்கேற்ப அனைத்து தேர்வுகளிலும் வெற்றி பெறுபவர்களுக்கு NCEVT புதுடெல்லி மூலம் தேசிய தொழிற் சான்றிதழ் அதாவது நேஷனல் ட்ரேட் சர்டிபிகேட் வழங்கப்படும். எக்காரணத்திற்காகவும் தேர்வு மையங்கள் மாற்றங்கள் அனுமதிக்கப்பட மாட்டாது. அப்புறம் சான்றிதழ் விவரங்கள் கொடுத்திருக்காங்க. அகில இந்திய தொழிற்தேர்வு எழுதி தேர்ச்சி பெறும் தனித்தேர்வர்கள் NCEVT புதுடெல்லியால் வழங்கப்படும் தனித்தேர்வருக்கான தொழிற் சான்றிதழ் பெறுவதற்கு தகுதியுடையவர் ஆவார்கள். பாடத்திட்ட விவரங்கள் குறிப்பிடப்பட்டுள்ளது. சிலபஸ் டீடைல்ஸ் எல்லாமே கொடுத்திருக்காங்க. அகில இந்திய தொழிற்தேர்வு ஆண்டு முறை ஆனுவல் சிஸ்டம் அடிப்படையில் நடத்தப்பட்டு வருகிறது. தேசிய தொழிற்பயிற்சி குழுமத்தின் பாடத்திட்டமே தனித்தேர்வர்களுக்கும் பொருந்தும். பொறியியல் தொழிற்பிரிவர்களுக்கு இன்ஜினியரிங் ட்ரேட்ஸ் செய்முறை, கருத்தியல், பணிமனை கணிதம் மற்றும் அறிவியல், பொறியியல் வரைபடம் அதாவது இன்ஜினியரிங் டிராயிங், ஒர்க்ஸ் ஆப் கால்குலேஷன் அண்ட் சயின்ஸ் மற்றும் வேலைவாய்ப்பு திறன் எம்ப்ளாயபிலிட்டி ஸ்கில் ஆகிய பாடங்களில் தேர்வு நடத்தப்படும். பொறியியல் அல்லாத தொழிற்பிரிவுகளுக்கு செய்முறை, கருத்தியல் மற்றும் வேலைவாய்ப்பு திறன் ஆகிய பாடங்களில் மட்டும் தேர்வு நடத்தப்படும். தனித்தேர்வர்களுக்கான விண்ணப்பத்துடன் கீழ்காணும் சான்றிதழ்களை கட்டாயம் இணைக்கப்பட வேண்டும். மாற்றுச் சான்றிதழ் நகல், மதிப்பெண் சான்றிதழ் நகல், SSLC சான்றிதழ் நகல், பணிபுரியும் நிறுவனத்தின்
அஞ்சல் தாளில் வழங்கப்பட்ட முன்னனுபவ சான்று எக்காரணத்தை கொண்டும் திருப்பி வழங்கப்பட மாட்டாது. அப்புறம் விண்ணப்பதாரர் பணிபுரியும் நிறுவனத்தின் தலைவரால் வழங்கப்பட்ட விண்ணப்பதாரரின் பணி பற்றிய அறிக்கை நிறுவன அஞ்சல் தாளில் வழங்கப்பட வேண்டும். சான்றப்பட்ட நிறுவன பதிவு சான்றிதழ் நகல், தொழிற்பணகுதல் சட்டத்தின் கீழ் நிறுவனத்திற்கு வழங்கப்பட்ட அறிவிப்பு நகல் சான்றப்பட்டு இணைக்கப்பட வேண்டும். அண்மையில் எடுக்கப்பட்ட பாஸ்போர்ட் அளவு புகைப்படம் 2 விண்ணப்பதாரரால் கையொப்பமிடப்பட்டு அரசுதல் பதிவு பெற்ற அரசு அதிகாரியால் சான்றப்பமிட்டு இணைக்கப்பட வேண்டும். அப்புறம் SCVT சான்றிதழ் இருந்தால் அதற்கான நகல், தேர்வு கட்டணம் செலுத்திய சீட்டு அதாவது ஈச்சலான் ஆகியவை இணைத்து அனுப்பப்பட வேண்டும். தனித்தேர்வரது விண்ணப்பத்தினை நிராகரிப்பது மற்றும் தேர்வு மையம் ஒதுக்கீடு செய்வதில் துறை தலைவரின் முடிவே இறுதியானது. முழுமையாக பூர்த்தி செய்யப்படாத மற்றும் தவறான விவரங்கள் அடங்கிய விண்ணப்பங்கள் எவ்வித காரணமும் தெரிவிக்கப்படாமல் நிராகரிக்கப்படும். குறிப்பு கொடுத்திருக்காங்க, அஞ்சல் மூலமாக தாமதமாக பெறப்படும் விண்ணப்பங்கள் ஏற்கப்படாது. பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்கள் நோடல் அரசினர் தொழிற்பயிற்சி நிலையத்தில் சமர்ப்பிக்கப்பட வேண்டிய கடைசி நாள் 18/10/2024. முதல்நிலை தேர்வு நடைபெறும் நாள் கருத்தியல் தியரி 15/10/2024, செய்முறை தேர்வு பிராக்டிக்கல் 16/10/2024. அப்புறமா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டங்களிலும் உள்ள அரசினர் தொழிற்பயிற்சி நிலையங்களில் முகவரி கொடுக்கப்பட்டுள்ளது. இந்தந்த தொழிற்பயிற்சி நிலையங்களில் முதல்வரிடம் நீங்கள் நேரடியாக இந்த விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கப்பட வேண்டும். ஒவ்வொரு மாவட்டத்தின் தலைநகரங்களிலும் அரசினர் தொழிற்பயிற்சி நிலையங்கள் இருக்கும். உங்களது மாவட்டத்தில் உள்ள அரசினர் தொழிற்பயிற்சி நிலைய முதல்வரிடம் இந்த விண்ணப்பங்களை நீங்கள் 18/9/2024 முன்பாக சமர்ப்பிக்கப்பட வேண்டும். கீழே இதற்கான லிஸ்ட் ஆஃப் ட்ரேட்ஸ் ஃபார் பிரைவேட் கேண்டிடேட்ஸ், என்னென்ன ட்ரேட் இருக்குங்கிற விவரங்கள் எல்லாமே கொடுத்திருக்காங்க. உங்களுக்கு தகுதியான ட்ரேடை நீங்க செலக்ட் பண்ணி அதற்காக தனித்தேர்வராக தேர்வு எழுத விண்ணப்பிக்கலாம். அப்புறமா கைட்லைன்ஸ் ஃபார் ஈச்சலான் பேமெண்ட் பண்றது கூடிய லிங்க் எல்லாமே கொடுத்திருக்காங்க, ப்ரொசீஜர்ஸ் கொடுத்திருக்காங்க. கீழே இதற்கான விண்ணப்பங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு, டிபார்ட்மெண்ட் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் ட்ரைனிங், அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபார் பிரைவேட் கேண்டிடேட்ஸ். விண்ணப்பிப்பதற்கான கடைசி தேதி கொடுக்கப்பட்டுள்ளது 18/9/2024. விண்ணப்ப படிவத்தில் ஃபர்ஸ்ட்லே ஒரு பாஸ்போர்ட் சைஸ் புகைப்படம் ஒன்று ஒட்டப்பட வேண்டும். விண்ணப்பதாரரது புகைப்படம் செல்ஃப் அட்டஸ்ட் செய்து ஒட்டப்பட வேண்டும். அப்புறம் ஃபுல் நேம், ஆதார் நம்பர், பெர்மனன்ட் அட்ரஸ் ஃபார் கரஸ்பாண்டன்ஸ், மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, ஃபாதர் நேம், மதர் நேம், டேட் ஆஃப் பர்த் போன்ற விவரங்களை தெளிவாக பூர்த்தி பண்ணிக்கோங்க. ஆங்கிலத்தில் தெளிவாக பூர்த்தி பண்ணிக்கோங்க. அப்புறம் கம்யூனிட்டி டீடைல்ஸ் கேட்கறாங்க. நேம் ஆஃப் ட்ரேட் அப்ளை ஃபார், உங்க ட்ரேட் எங்க என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறம் கேட்டகரி கொடுத்திருக்காங்க, உங்க கேட்டகரியை டிக் பண்ணிக்கோங்க. எஜுகேஷனல் அண்ட் டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன் கேட்டிருக்காங்க. உங்களது கல்வி தகுதி முழு விவரங்களை தெளிவா எழுதிக்கோங்க. பீரியட், நேம் ஆஃப் த இன்ஸ்டிடியூட், இயர் ஆஃப் பாசிங், அந்த விவரங்கள் எல்லாமே தெளிவாக பூர்த்தி செய்யப்பட வேண்டும். அப்புறம் பிரசன்ட் ஆக்குபேஷன், நேம் ஆஃப் த பிரசன்ட் எம்ப்ளாயர், ஈச்சலான் டீடைல்ஸ், அட்ரஸ் ஆஃப் ஃபேக்டரி அதாவது தற்போது வேலை செய்து கொண்டிருக்கும் நிறுவனத்தின் முகவரி எழுதப்பட வேண்டும். மொத்த ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் டீடைல்ஸ் கேட்கறாங்க, எல்லாமே தெளிவா பூர்த்தி பண்ணிக்கோங்க. ஃபைனலா இந்த அப்ளிகேஷனை சரியாக பூர்த்தி செய்து அப்ளிகண்ட் சிக்னேச்சர் செய்து தற்போது வேலை செய்து கொண்டிருக்கின்ற நிறுவனத்தின் தலைவர் அவர்களால் சிக்னேச்சர் செய்யப்பட்டு சீல் செய்யப்பட வேண்டும். இவ்வாறு இந்த விண்ணப்ப படிவத்தில் கேட்டிருக்கக்கூடிய விவரங்கள் எல்லாமே சரியாக பூர்த்தி செய்து உங்களது மாவட்ட தலைநகரில் அமைந்துள்ள அரசினர் தொழிற்பயிற்சி மைய முதல்வரிடம் 18/9/2024 முன்பாக சமர்ப்பித்து 2025 ஆண்டு ஜூலை மாதம் நடைபெறவுள்ள அகில இந்திய தொழிற்தேர்வில் தனித்தேர்வராக தேர்வெழுதி பயனடைமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். கீழே இதற்கான அனெக்சர் 3 லிஸ்ட் ஆஃப் அலைடு ட்ரேடர்ஸ் கொடுத்திருக்காங்க. அதாவது என்னென்ன அலைடு ட்ரேட்ஸ் இருக்கு அப்படிங்கிறது நீங்க இந்த லிஸ்ட்டை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தேவைப்பட்டுச்சுன்னா கிளியரா ஒரு வாட்டி பார்த்து புரிஞ்சுக்கோங்க. என்னென்ன ட்ரேட் இருக்குங்கிற முழு விவரமும் இந்த இதுல கொடுத்திருக்காங்க. ஆகவே 2025 ஆண்டு நடைபெறவுள்ள அகில இந்திய தொழிற்தேர்வில் தனித்தேர்வராக தேர்வு எழுத விருப்பமும் தகுதியும் உள்ளவர்கள் இவ்வாறு இந்த இணையதளத்திலிருந்து விண்ணப்பத்தை பதிவிறக்கம் செய்து கேட்டிருக்கக்கூடிய விவரங்கள் எல்லாமே சரியாக பூர்த்தி செய்து கேட்டிருக்கக்கூடிய சான்றிதழ்கள் எல்லாமே இணைத்து விண்ணப்பிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மனித சேவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சித்துறை ஆணையரகம் சார்பாக அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.